வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதைக்கான ஒரு மே 2ஆம் தேதி செம்மையான ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம ரேவதி கிட்ட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதோட சந்திராவுக்கு செம்ம கோவம் ஆகிருச்சு. இந்த அக்கா என்னைக்குமே அந்த குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டா, அவங்க செஞ்ச தப்ப என்னைக்குமே வந்துட்டு மறக்கவும் மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு சுலபமா எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த கோயில் திருவிழாவுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாலே, இவளை என்ன பண்றது அப்படின்னு சந்திராவுக்கு செம்ம கோவம். இந்த விஷயத்த பத்தி இப்ப உடனே நம்ம சிவனாண்டி அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோனை பார்த்துட்டு, என்னது சந்திரா ஃபோன் பண்ணியிருக்கா அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்களை நேர்ல பார்த்து சொல்லியே ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, நான் இப்ப பக்கத்துல தான் வந்திருக்கேன், வாயேன். இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு வெளியில வராங்க. நேரா சிவனாண்டியை போய் பாக்குறாங்க. சிவனாண்டி சந்திராவை பார்த்துட்டு, சந்திரா, என்ன சந்திரா, ரொம்ப அர்ஜென்ட்டா என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னேன், என்னாச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லைங்க, அந்த சாமுண்டீஸ்வரி என்னைக்குமே அந்த பரமேஸ்வரி குடும்பத்து மேல உள்ள பகைய மறக்க மாட்டா, அவங்க முகத்திலேயே முழிக்க மாட்டா அப்படின்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பரமேஸ்வரி கோவில்ல நடக்க போற கும்பாபிஷேகத்துக்கு குடும்பமே போகலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஒத்துக்கிட்டான். இங்க பாருங்க, ஒருவேளை அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட இந்த சாமுண்டீஸ்வரி மட்டும் போய் சமாதானம் ஆகிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ பண பலத்திலையும் ஆள் பலத்திலையும் அதிகமாயிருவா, அவளை நம்ம டச்சு கூட பண்ண முடியாது. இப்ப நம்ம என்னங்க பண்றது? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா இப்படி சொல்ற? அந்த சாமுண்டீஸ்வரி போறேன்னு சொன்னாளா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவ சொன்னதை கேட்டுதான் ரொம்ப அதிர்ச்சியாகி நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. உடனே சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கோயில் திருவிழாவுக்கு போறேன் அப்படின்னு தானே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னும் போகல. திருவிழாவுக்கு போறதுக்கு முன்னாடியே வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த கோயில் திருவிழாவுக்கு போறேன்னு சொன்னதுனாலதான் இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு நீ ஒரு அஹ், பிரச்சனையை கிளப்பி விடு. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, உன் வீட்டுல சின்னதா ஒரு ஆளுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி விடுறேன் ரவுடிகளை வச்சு, அதையே வச்சு நீ பெரிய விஷயமாக்கிரு. இது கேட்டதோட சந்திராவும், சரிங்க, இதுவும் ஒரு நல்ல யோசனையா தான் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிய வந்துச்சு, அப்புறம் நம்ம காலி. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பெர்ஃபெக்டா பண்ணிடுறேன். உடனே சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா போனதோட சிவனாண்டி நினைக்கிறாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, என்னைக்குமே அந்த ராஜ சேதுபதி குடும்பத்தோட பகையா இருப்ப அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படி நீ திடீர்னு சமாதானம் ஆவ அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை விடக்கூடாது அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்பதான் சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, நேரா அவருக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. ரவுடிங்க ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, நான் சொல்ற இடத்துக்கு வாங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை நம்ம மயில் வாகனம் இருக்காருல்ல, அவரும் ரோகிணியும் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு கேட்க, சாமுண்டீஸ்வரியும் சரி 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனமும் ரோகிணியும் வெளியில கிளம்புறாங்க. அப்ப சந்திரா அவங்க 2 பேரும் தனியா போறத பாக்குறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, கண்டிப்பா மாமாவை எதுவும் பண்ண முடியாது, பாவம். இன்னொரு பக்கம் துர்காவுக்கும் ரோகிணிக்கும் அந்த ரேவதிக்கும் பிரச்சனையை கொண்டு வர முடியாது, அவங்களும் ரொம்ப பாவம். இந்த ராஜா பையனை அடிச்சு பிரயோஜனம் இல்லை. இந்த மயில் வாகனத்தையும் ரோகிணியையும் டச் பண்ணாதான் சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் வரும். உடனே சந்திரா வந்து நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணதோட சிவனாண்டி கேட்குறாரு, சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, கோயிலுக்கு அந்த ரோகிணியும் மயில் வாகனமும் வராங்க. மயில் வாகனம் சரியான டம்மி பீஸு, என்ன பிரச்சனை நடந்தாலும் அவன் தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்பான். அதனால ரோகிணியை காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க எப்படியாவது ரவுடிகளை வச்சு அவங்க 2 பேருக்கும் காயத்தை உண்டாக்கிட்டா போதும். இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போனை கட் பண்றாங்க. சந்திரா காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப இந்த பிரச்சனை பெருசா வெடிக்கும் அப்படிங்கிறதுக்காக. மயில் வாகனமும் ரோகிணியும் சேர்ந்து கோயிலுக்கு போனாங்க. அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க.
சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டு ரோகிணி சொல்றாங்க, என்னங்க 2 பேரும் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா ரோகிணி, உன் கூட கோயிலுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு, இந்த மாதிரி தனியா எங்கேயுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனமும் ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, என்னங்க இதுக்கு முன்னாடி நான் உங்களை சுத்தமா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. மயில்வாகனம் சொல்றாரு, பரவாயில்ல ரோகிணி, இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேல்ல. அப்ப ரோகிணி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ரவுடி இன்னொரு பக்கம் மயில்வாகனம் நேரா அந்த ரவுடி கிட்ட, இங்க பாருங்க, அந்தோ வராங்கல்ல 2 பேர், அவங்க கிட்ட வாலண்டியரா போயிட்டு வம்பு வளங்க, அப்ப கண்டிப்பா அவங்க அடிக்க வருவாங்க, அப்ப நீங்க வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் காயம் வர மாதிரி அடி கொடுத்துருங்க. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரவுடிகளும் சரி, நான் அவங்க கிட்ட போயிட்டு வம்பு வளர்க்குறோம் அப்படின்ட்டு இங்கேருந்து போறாங்க. ரேவதி மயில் வாகனத்தை பேசிட்டு நடந்துட்டு வராங்க. அப்ப டக்குன்னு ஒரு ரவுடி வந்துட்டு ரோகிணி மேல இடிக்கிறான். ரோகிணி மேல ஒரு ரவுடி இடிச்சதோட மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. ரோகிணி கேக்குறாங்க, ஏய் பாத்து வர மாட்டியா, ஆள் வர்றது கூட தெரியலையா? அவரு கேக்குறாரு, ஆள் வந்தது தெரிஞ்சுதான் நான் இடிச்சேன். இதை கேட்டதோட ரோகிணி கேக்குறாங்க, இங்க பாரு, தெரியாம இடிச்சிருப்பேன்னு பார்த்தா வேணுக்குமே தான் இடிச்சேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேசுறாங்க. மயில் வாகனம் கேக்குறாரு, டேய் என்னடா தேவையில்லாம வந்து வம்பளத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரவுடிங்க சொல்றாங்க, தேவை இருக்கிறதுனால தானே வம்ப வளர்க்குறோம், சரி தெரியாம இடிச்சிட்டோம், வேணும்னா மறுபடியும் ஒரு தடவை இடிச்சுக்கவா அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் டென்ஷன் ஆகி அந்த ரவுடிகளை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த ரவுடிகளும் மயில் வாகனத்தை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மயில் வாகனம் எப்படியோ அவரோட சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுறாரு. அப்போ ஒரு ரவுடி டக்குன்னு மயில் வாகனத்தை வந்து புடிச்சுக்கிறாங்க. அப்ப இன்னொருத்தன் கட்டை எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். இத பார்த்ததோட ரோகிணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அவன் வந்து மயில் வாகனத்தை அடிக்க வரும் பொழுது டக்குன்னு ரோகிணி வந்து தடுத்துறாங்க. இதனால ரோகிணியோட தலையில பயங்கரமான காயம் பட்டுருது. அப்ப ரோகிணியோட தலையில பலமா ரத்தம் வருது. அப்ப ரோகிணி மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க. அந்த ரவுடிங்க வந்த காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதை நம்ம சிவனாண்டி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம மயில் வாகனம் ரோகிணி கிளம்பு ரோகிணி அப்படின்னு சொல்ல ரோகிணி மயக்கத்திலேயே இருக்காங்க. மயில் வாகனம் ரோகிணியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு ரோகிணிய அட்மிட் பண்றாங்க. ரோகிணிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. மயில் வாகனம் வந்துட்டு இந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போன் அட்டென்ட் பண்ணி மயில் வாகனத்துக்கிட்ட, என்ன மாப்பிள்ள, கோவில் தரிசனம் எல்லாம் நல்லா இருந்துச்சா, எப்ப வீட்டுக்கு வரீங்க? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை இங்க ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு, தேவையில்லாம 2 ரவுடிங்க வந்து எங்க கிட்ட வம்பு வளர்த்தானுங்க. அப்ப நான் அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடும் பொழுது ரோகிணியை அடிச்சுட்டாங்க. ரோகிணியோட தலையில பயங்கரமான அடிபட்டுருச்சு. ரோகிணி மயக்கம் விட்டுட்டா. அவதான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணிருக்கோம். இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம ஷாக் ஆகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் பயத்துல இருக்காரு. அதே நேரத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட ரோகிணி கேக்குறாங்க, அம்மா, ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னம்மா ஒரே பதட்டமா இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மயில் வாகனத்துக்கிட்டையும் ரோகிணி கிட்டையும் ஏதோ ரவுடிங்க சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டாங்களாம். இதனால ரோகிணிக்கு பலமான அடிபட்டுருச்சோம். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதோட சந்திரா இதை கேட்டதோட, ஆகா செம்ம சூப்பரே அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, என்னக்கா இது, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சப்பயே இப்படி ஒரு அபசகுணமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, ஏ சந்திரா, எந்த நேரத்துல என்ன பேசுறது உனக்கு அறிவே இல்லையா? நாளே எங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம இருக்கும், நீ தேவையில்லாம கண்டதையும் பேசி என்ன குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்க? சந்திரா சொல்றாங்க, நான் நடக்கிறத தானே சொன்னேன். இத்தனை நேரம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஆபத்து வந்திருக்கா? இது வரைக்கும் இல்ல. ஆனா திடீர்னு ஆபத்து வருதுன்னா என்ன காரணம்? இது எல்லாத்துக்கும் அந்த பரமேஸ்வரி தான் காரணம். ரிசாப்ல இருந்தோம், கோவில் திருவிழாவுக்கு வர சொல்லி என் அம்மா அக்காவோட கோபத்துக்கு ஆளாகிட்டோம். கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா போது நிறுத்து, என் பொண்ணு ரோகிணிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க எல்லாருமே. மயில் வாகனம் பதட்டத்தோட ஹாஸ்பிட்டலோட வராண்டாவோட நின்றுகிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி, ரேவதி, கார்த்தி, ராஜான்னு எல்லாரும் போறாங்க. அங்க போனதோட மயில் வாகனத்தை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்துக்கிட்ட, மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள, ரேவதி ரோகிணிக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை யாருன்னே தெரியலட்ட, 2 ரவுடிங்க வாலண்டியரா வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணானுங்க. நான் எப்படியும் அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அந்த ரவுடிங்க எங்க கட்டையால அடிக்க வந்துட்டாங்க. என் உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ரோகிணி இடையில புகுந்து அவ தலையில பயங்கரமா அடிபட்டுருச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அழுகுறாரு. மயில் வாகனம் அழுகிறத பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. கார்த்தி மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க,
ரோகிணிக்கு எதுவும் ஆகாது. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா மாமா, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, அந்த ரவுடிங்க யாருன்னு தெரியுமா? அவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன். அப்ப மயில்வாகன சொல்றாரு, அத்தை, அவனுங்க இந்த ஊருக்காரங்க மாதிரியே தெரியல அத்தை, வேணுக்குன்னே வந்து வம்பளத்த மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி பிரச்சனை உண்டாக்குறதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, என்ன இது, இவன் புட்டு புட்டு வைக்கிறான், சரி பிரச்சனையை திருப்பி விடணும் அப்படின்னு சந்திரா மயில்வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க மாப்பிள்ள, அக்காவோட பவர் தெரிஞ்சும் நம்ம குடும்பத்து மேல யாராவது கை வைப்பாங்களா? அதுக்கெல்லாம் சந்திரா சொல்றாங்க, அக்கா, உன்னை எதிர்க்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கா இருக்கா? அதெல்லாம் இந்த ஊர்ல யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கடவுளோட இதாலதான் நடந்துகிட்டு இருக்கு. இத்தனை வருஷமா பகையா இருந்தியல்ல, உங்க அம்மாவும் அக்காவும் இறந்ததுக்கு அந்த குடும்பத்துல உள்ளவங்க தானே காரணம். திடீர்னு நீ போறேன்னு சொன்னதோட நம்ம அம்மாவும் அக்காவும் ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. இந்த குடும்பத்தோட என்னைக்குமே சேரக்கூடாது அப்படிங்கறதுக்கான எச்சரிக்கை மாதிரிதான்க்கா எனக்கு தெரியுது. அப்ப ராஜராஜர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, ஆரம்பத்துல இருந்தே நீ சாமுண்டீஸ்வரிய கொஞ்சம் கொஞ்சமா குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. நீ தேவையில்லாம சாமுண்டீஸ்வரி கிட்ட கண்டதையும் சொல்லி பிரச்சனையை உண்டாக்காத. இப்போதைக்கு ரோகிணிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் ரோகிணிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு டாக்டர் வெளியில வராரு. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, ரோகிணியோட உயிர் ரொம்ப ஆபத்தான சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. அவங்களுக்கு ஏபி பிளட் குரூப்பா இருக்கு. இங்க யாராவது ஏபி இருக்கீங்களா? அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஐயோ, ரோகிணியோட பிளட் குரூப் ரேரான பிளட் குரூப்பே, அவளுக்கு பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு. அப்பதான் மயில்வாகனம் சொல்றாரு, ஐயோ, உங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன், என் ரோகிணிக்கு என்னால இவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. மயில்வாகனம் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அப்பதான் நம்ம கார்த்திக்கு ஒரு யோசனை, கண்டிப்பா பாட்டிக்கு அந்த பிளட் குரூப் தானே, நம்ம போய் பாட்டிய கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. அதே நேரத்துல கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம், எனக்கு தெரியும் மேடம், ஒருத்தவங்களுக்கு இந்த பிளட் குரூப். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க, போயிட்டு கூட்டிட்டு வாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. நேரா பரமேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, வாப்பா கார்த்தி, என்னப்பா திடீர்னு வந்திருக்க, சொல்லிட்டு தானே வருவ. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, இது மாதிரி அத்தை இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணு ரோகிணிக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. யாருன்னு தெரியல, ரோகிணிய ஆள் வச்சு அடிச்சுட்டாங்க. ரோகிணிக்கு பயங்கரமா பிளட் லாஸ் ஆகிருச்சு. அவங்களுக்கு பிளட் குரூப் ஏபி. நீங்களும் அதேதான் அப்படின்னு ஒரு தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உங்களை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். பாட்டி சொல்றாங்க, கார்த்தி நான் வரப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கார்த்தியும் சரி வாங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா என்னை ஒத்துக்க மாட்டா, ஆனா நான் எப்படியாவது அவளை சம்மதிக்க வச்சிருவேன். கார்த்தியும் வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, மேடம், அவங்க வந்துட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, யார் அது அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி நிக்கிறாங்க. பரமேஸ்வரிய பார்த்ததோட நம்ம ராஜராஜா ரொம்ப சந்தோஷமா, அம்மா, உங்களுக்கு இந்த பிளட் குரூப் அப்படிங்கறது எனக்கு சின்ன வயசுல தெரியும் அம்மா, நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, அங்கேயே நில்லு, பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. அப்ப ராஜராஜ கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்னம்மா இப்படி சொல்ற, பிளட் குடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, நம்ம பொண்ணு உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவகிட்ட இருந்துதான் பிளட் கொடுத்து என் பொண்ணு காப்பாத்தணும் அப்படின்னா என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்டதோட மயில்வாகனம் அதிர்ச்சியாகி, அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க, ரோகிணி இல்லாம என்னால வாழவே முடியாது. ரோகிணிக்கு பிளட் கொடுக்கறதுக்கு இருந்த ஒரே ஒரு ஆள் இவங்க மட்டும்தான், வேற எங்கேயுமே நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அத்தை, என்னத்தை இப்படி சொல்றீங்க, உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேக்குறேன், இவங்களை பிளட் கொடுக்கறதுக்கு அனுமதிங்க சார். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது இப்ப வரையும் பகை இல்ல, பல வருஷமா தொடர்ந்துகிட்டு இருக்க பகை. இவ கொடுத்துதான் என் பொண்ணு உயிர் பொழைக்கணும் அப்படின்னா அந்த உயிரே எனக்கு தேவையில்ல. இது கேட்டதோட மயில்வாகனம் ஷாக் ஆகி அழுகிறாரு. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் அங்க இருந்து பிளட் கொடுக்க ரெடி ஆயிட்டாங்களா, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பிளட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. இது கேட்டதோட கார்த்தியை அதிர்ச்சி ஆகுறாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, உன்னோட பகை எல்லாத்தையுமே தயவு செஞ்சு தூக்கி ஓரத்துல வை. அங்க ஒரு புள்ள உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கு, ரத்தம் கொடுத்தாதான் அந்த புள்ள உசுறு பொழைக்கும். அந்த பிள்ளைக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றிய சாமுண்டீஸ்வரி, உனக்கு இறக்கம் இல்லையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அவ்வளவுதான், மரியாதையை இந்த இடத்த விட்டு போ. அப்ப டாக்டர்ஸ் கேக்குறாங்க, இங்க பாருங்க மேடம், ரோகிணிக்கு எப்படியும் இன்னும் 2 மணி நேரத்துல பிளட் தேவைப்படும்.
நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், எங்கேயுமே பிளட் கிடைக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரம் ஆளை ரெடி பண்ணுங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் எப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னதோட அவங்களும் சரி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா பரமேஸ்வரியை பார்த்து, இங்க பாரு பரமேஸ்வரி, இதுக்கப்புறம் ஒரு அடி காலடி எடுத்து முன்னாடி வச்சேன் அவ்வளவுதான். அப்ப பரமேஸ்வரி ரொம்ப சோகமா வெளியில போறாங்க. ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஈஸ்வரி என்ன காரியம் பண்ற? நம்ம பொண்ணை பொழைக்க வைக்கிறதுக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அது மட்டும்தான், அவங்களையும் வெளியில போக சொல்லிட்ட. இப்போ உன் பொண்ணை எப்படி காப்பாத்த போற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க, அவ பிளட் கொடுத்தாதான் என் பொண்ணு உயிர் பொழைப்பா அப்படின்னா அது தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பயங்கர பகையோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரியோட அந்த கோவத்தை பார்த்துட்டு கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி எப்படியாவது என் பொண்டாட்டிய காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கலங்குறாரு. இதை பார்த்துட்டு கார்த்தி என்ன பண்றாருன்னா இங்கேருந்து வெளியில போறாரு. பரமேஸ்வரி அங்கேருந்து வெளியில போயிட்டு ரொம்ப கவலையோட இருந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கார்த்தி இங்கேருந்து போயிட்டு பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி உங்களை தவிர்த்து ரோஹிணிக்கு பிளட் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அவளை மீறி எப்படிப்பா உள்ளார போறது? கார்த்தி சொல்றாரு, பாட்டி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாட்டிய கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம பாட்டிக்கு ஒரு முக்காடு மாதிரி போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு கார்த்தி இங்கன்னு கூட்டிட்டு வர்றாரு. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஏய் அங்கேயே நில்லு அப்படின்னு கேட்க நம்ம சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க. அப்ப கார்த்தி பயப்படுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள இது யாரு? கார்த்தி சொல்றாரு, இவங்கதான் ஒரே ஒரு ஆள், ரோஹிணிக்கு பிளட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, தயவு செஞ்சு இவங்கள நிப்பாட்டாதீங்க. இது கேட்டதோட டாக்டர்ஸ் இங்கேருந்து இங்க பாருங்க, பிளட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, இதோ இருக்காங்க அப்படின்ட்டு பரமேஸ்வரிய ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. பரமேஸ்வரியோட கண்ணு மட்டும்தான் தெரியுது முக்காடு போட்டுக்கிறதுனால. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள அது யாரு? கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி பிளட் கொடுக்கறதுக்காக வந்த ஒரே ஆளு இவங்கதான், தயவு செஞ்சு அவங்கள தடுக்காதீங்க அத்தர். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரோஹிணிக்கு பிளட் கொடுத்துட்டு பரமேஸ்வரி வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியோட கையை பிடிச்சு, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரியோட கையை பிடிச்சு நன்றி சொல்ல பரமேஸ்வரி அமைதியாவே இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன இவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? கார்த்தி சொல்றாரு, இவங்க பேச மாட்டாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரிக்கு நன்றி சொல்றாங்க. பரமேஸ்வரினே தெரியாம பரமேஸ்வரி அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, எப்படியோ என் பொண்ணோட வாழ்க்கையை நீ காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, ரத்தம் கொடுத்துட்டு போனவங்களுக்கு தான் மேடம் நீங்க நன்றி சொல்லணும். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் ஆமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில் வாகனத்துக்கிட்ட போயிட்டு கார்த்தி சொல்றாரு, ரத்தம் கொடுத்துட்டு போனது பரமேஸ்வரி பாட்டி. இது கேட்டதோட மயில் வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹிணி கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இது கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் எதை பத்தின ரிவ்யூனா, நம்ம மாறன் கதையில பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோ பத்தின ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே போய் ப்ரோமோவை பாருங்க, அதோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க.